ஸோ கேர்ள்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் போர்ட்ஸு. ஏர்போர்ட் அப்படின்னு சொன்னோம்னா எப்பவுமே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. நீ டெல்லியை காட்டிக்கலாம், மும்பை காமிச்சிக்கலாம், பெங்களூரை காமிச்சிக்கலாம், ஏன் சென்னை கூட வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான், கொல்கட்டாவும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான். ஏதாவது ஒரு பிளேஸ் தான் காட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி காட்டும் பொழுது உனக்கு அக்கார்டிங் டு அந்த மேப் என்னென்ன மேப் இருக்கோ அதுக்கு தகுந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல திருப்பி திருப்பி போடாமல் இது டெல்லியோ இல்லாட்டி கொல்கட்டாவோ இல்லை பெங்களூரோ சென்னையோ இல்லை மும்பையோ எது வேணாலும் ஒரு பிளேஸ் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மட்டும் காமிச்சிரு. அதுக்கப்புறம் வந்து போர்ட் துறைமுகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல வந்து கண்ட்லா போர்ட்டு, குஜராத்தில் இருக்கக்கூடிய கண்ட்லா போர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மும்பையில் 2 போர்ட் இருக்குது. மும்பை போர்ட் இருக்குது, அப்புறம் நவசேவா போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லிடுறேன், எனக்குள்ளே இருக்கிறது மும்பை ஹை ஆயில் அந்த எக்ஸ்ப்ளோரிங் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மும்பை ஹை. இது வந்து நான் உனக்கு அதையும் நான் மேப்பில் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லா பிளேஸுமே உனக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து உனக்கு ரிவிஷனுக்காக தான் இந்த வீடியோ உனக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மர்முகோவா, அது கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு. அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்குள்ள வந்தீங்கன்னா மேங்களூர் போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேரளாவில் கொச்சின் போர்ட் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே உனக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா அப்படின்றத மார்க் பண்ணிடுவேன். ஜஸ்ட்டு வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடின்னு இருக்குது, சென்னை இருக்குது. சென்னைக்கு அருகே சென்னையில் தான் வந்து எண்ணூர் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்குது. எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி 3மே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான போர்ட்டு. அதுக்கப்புறம் நேராக ஆந்திர பிரதேஷ் போர்ட் இன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே விசாகப்பட்டினத்தை மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே நேராக வா, இங்கே போர்ட் இன் ஒடிசா அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பாரதீப்பு. அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்தீங்கன்னா ஹால்தியான்னு ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கொல்கட்டான்னு ஒரு போர்ட்டு. அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்துடு. இந்த இடத்துல போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு போர்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாரு, இது பீகார் மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் இது வந்து பீகார் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோ. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமான பிளேசஸ் தான். தேங்க்யூப்பா.